ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசி இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சரிசி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதையே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவு தேங்காய், இந்த தேங்காய் முழுசும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கெட்டியான இந்த 1 கப் தேங்காய் பாலை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இந்த மிச்சமான தேங்காயில் இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியோட இந்த கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து நம்ம அரைக்கணும். முதல்ல நம்ம இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முதல்ல அரைச்ச கெட்டியான தேங்காய் பால்லேருந்து இந்த அரிசி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு சாதம் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த மாவை மிச்சமான தேங்காய் பாலில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தோசை மாவை விட இன்னும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக 1.25 கப் அளவுக்கு தண்ணி இந்த அரிசிக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஏதாவது வச்சுக்கோங்க. இதில் நல்ல நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்த மாவில் ஒரு கரண்டி அளவு இதில் ஊற்றிக்கலாம். முதல்ல இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூடி வச்சு கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. முதல் லேயர் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தடுத்த லேயர் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் தொட்டிங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு லேயர் மாவு சேர்த்துட்டும் ஒரு 20 to 30 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும். உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். ஒவ்வொரு லேயர் வெந்தோடனே திரும்ப மேலே எண்ணெய் தடவிட்டு இன்னொரு கரண்டி மாவு ஊற்றி வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, எத்தனை லேயர் ஊற்ற முடியுதோ நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 லேயர் வரைக்கும் ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ கடைசி லேயர் நீங்கள் சேர்க்கும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பவுல்லேருந்து நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். இதே போலவே மீதி இருக்கிற மாவையும் வேறு ஒரு பவுலில் ஒவ்வொரு லேயராக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்தது நல்லா ஆறி இருக்கும். ரொம்ப ஆறணும் கூட தேவையில்லை. கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் லேசாக தட்டினீங்கனாலே உங்களுக்கு தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெதுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணி பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒவ்வொரு லேயராக வரும். நீங்கள் ஒன்று இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லேயராக நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் பால், வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சிக்கன் குருமா, மட்டன் குருமாவோட சேர்ந்து சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே தேங்காய் பாலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு கூட சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.